ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கட்டத்துக்கு உண்டான பஞ்சை பார்த்துடலாம். நான் அடுத்து சொல்லித்தந்த ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குற ரவுண்டாஸ் பஞ்ச், 4வது பஞ்சு ரவுண்டாஸ் பஞ்சு, அதுக்கு உண்டான விளக்கத்தை பாருங்கள். வீடியோவை நல்லா கவனிங்க. முன்குதிரையில் சவாரியில் நின்று ஏறி நின்று மூளையுடைய குழிப்பகுதி அங்கே பாருங்கள், நிறுத்தி காட்டியிருக்கிறேன் பாருங்கள் இமேஜை. மார்க் பண்ணி காட்டியிருக்கிறேன் பாருங்கள், அம்புக்குறியும் ஃபிங்கர் டிப்பும். வீடியோவை பார்த்தா புரியும். இதுதான் ரவுண்டாஸ் பஞ்சுக்கு உண்டான விளக்கம். இதை நின்ன இடத்துலருந்தும் அடிக்கலாம், ஏறி நின்று அடிக்கலாம். இந்த இது தாவாங்கொட்டை, அதாவது கன்னம், ரெண்டு பக்கத்தில் இருக்கிற கன்னத்துலேயும் அடிக்கலாம். தெரியுதுங்களா? பொய் கன்னம்னு சொல்லுவாங்க அதையே. நல்லா கவனிங்க. இப்போ அந்த ரவுண்டாஸ் பஞ்சை அந்த பொய் கன்னத்தில் மட்டும்தான் அடிக்கணுமா அப்படின்னா கிடையாது. தாடைப்பகுதி, அல்லைப்பகுதி, விலா எலும்புலையும் அடிக்கலாம். அங்கே பாருங்கள், ரவுண்டாஸ் பஞ்சை அப்படி யூஸ் பண்ணலாம். முழங்காலில் யூஸ் பண்ணலாம். உள் தொடைப்பகுதி. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.